வெல்கம் டு ஏஎஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். நம்ம தளபதி ஆட்சியை பிடிச்சாச்சு, முதலமைச்சர் பதவியும் எடுத்தாச்சு, முதல் கையெழுத்து 200 யூனிட் கரண்டும் போட்டாரு, அதோட ஜியோவும் பாஸ் பண்ணிட்டாரு. அது நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து அப்ளிகபிள் ஆகும். இதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது, 200 யூனிட்னா எப்படின்ட்டு. எல்லாமே கணக்காகும். 500 யூனிட் இருந்தாதான் கணக்குலாம் கிடையாது, எல்லாமே கணக்கு. ஃபர்ஸ்ட் 200 யூனிட் ஃப்ரீ, அதுக்கப்புறம் வர யூனிட் நம்ம கவர்மெண்ட் என்ன போடுதோ அந்த சார்ஜ் பிரகாரம். ஃபர்ஸ்ட் இருந்த கணக்கோட இப்ப என்ன கணக்குன்ட்டு நான் சொல்றதோட உங்களுக்கு வீடியோவே போடுறேன், பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். 200 யூனிட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த 500 யூனிட் இருக்கவங்களுக்கு தான் அந்த 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வந்து அப்படி ஜீரோல இருந்து 200 யூனிட் யூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரீ கரண்ட் தான், அது எந்த மாற்று கருத்து இல்ல. 201ல இருந்து 400 யூனிட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 200 யூனிட்டுக்கு வந்து ₹4.70. அதை பாத்தீங்கன்னா டோட்டல் பாத்தீங்கன்னா 9,940 ரூபா வரும். அதே வந்து பாத்தீங்கன்னா 401ல இருந்து 500 யூனிட் வரைக்கும் இருக்கக்கூடிய பயன்பாட்டாளர்களுக்கு பாத்தீங்கன்னா அது 100 யூனிட் ₹6.30. அப்ப 630 ரூபா ஆகும். டோட்டல் பாத்தீங்கன்னா 500 யூனிட்டுக்கு உங்களுக்கு பில்லு பாத்தீங்கன்னா 1,570 ரூபா. இப்ப தற்போது விஜய் தலைமையிலான அரசு 1,570 ரூபா. முந்தைய அரசுல பாத்தீங்கன்னா நம்ம பில்லு வந்து இந்த ஓல்டு ரேட் பாத்தீங்கன்னா 1,805 ரூபா இருந்தது. இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 235 ரூபா வந்து சேவிங்ஸா விஜய் அவர்கள் கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இருந்ததோட 300-400 ரூபா கிட்ட நம்மளுக்கு இபி பில்ல குறையும். அதாவது நார்மலாவே இப்ப 500 யூனிட் ஓடிடுது, எல்லார் வீட்லயும் ஏசி இருக்கு. ரெண்டாவது திட்டம் சிங்கப்பெண் திட்டம், அதை உடனே அனௌன்ஸ் பண்ணி உடனே இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டாரு. அதுக்கு தனி ஜெனரலும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அது இப்ப வைரலா போயிட்டு இருக்குது. 1-2-3 நாள்ல அந்த சிங்கப்பெண்கள் எங்க யார்கிட்ட எப்படி நிப்பாங்கன்னே தெரியாது. எல்லாரும் கொஞ்சம் உஷாரா இருங்க. இது வரைக்கும் பிரச்சனை பண்ணீங்க, அது வேற ஆட்சி. இப்ப இருக்கிறது மக்கள் ஆட்சி. வெறித்தனமா இருக்கும், சட்டமும் வெறித்தனமா இருக்கும், தண்டனையும் சிவியரா இருக்கும். கொஞ்சம் உஷாரா இருங்க. அண்மை செய்தி, பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்குதல் தொடர்பாக முதல்வர் விஜய் உத்தரவின்படி ஆணை பிறப்பித்துள்ளது தமிழ்நாடு அரசு. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள். தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டதன் பிறகாக 3 கோப்புகளில் கையெழுத்திட்டிருந்தார். அதில் ஒன்று பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது, பெண்களுக்கான எதிரான புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக சிங்கப்பெண் அதிரடி படை என்ற ஒரு திட்டம் தொடங்கப்படும் என தெரிவித்திருந்தார். அதற்கான அரசாணை தற்போது தமிழக அரசால் வெளியிடப்பட்டிருக்கிறது. ட்ரக் ஃப்ரீ இதுக்கு தனி படையை அமைச்சிருக்காரு. திருச்சியில எல்லாம் இப்ப 350 பேரை கூட்டு நிக்க வச்சு ரவுடி கிட்ட பேசியிருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க நல்லா இல்லைன்னா, ஒழுங்கா இல்லைன்னா உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்காது. இது மாதிரி இது வரைக்கும் இருந்த ஆட்சி மாதிரி எல்லாம் கிடையாது, ஈஸியா விட்டுற மாட்டோம், உங்க வாழ்க்கையை நீங்க காப்பாத்தீங்கன்ட்டு கமிஷனரே பேசியிருக்காரு. கல்யாணம் ஆயிருந்தா உங்க பொண்டாட்டி உங்க பிள்ளைங்க கூட இருக்க எவனும் எங்கேயும் வரமாட்டான். செத்தா கூட நிறைய பேர் தூக்கி போடுறதுக்கு வர்றதில்லை இப்போ. அதனால நீங்க எல்லாரும் ஒழுக்கமா இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது. இல்ல அப்படின்னா நீங்க வந்து சீரியஸான விளைவுகள், சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா வாழ்க்கையில ஒன்னும் உருப்பட முடியாது. ஜெயிலுக்கு தான் போகணும், வாழ்க்கை தான் அழிஞ்சு போகும். அதனால நீங்க எல்லாரும் ஒழுக்கமா இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது. இல்ல அப்படின்னா நீங்க வந்து சீரியஸான விளைவுகள், சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். சட்டம் இப்ப முதல்ல மாதிரி இல்ல, முக்கிய குற்ற சட்டங்கள் எல்லாத்தையும் மாத்திட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. மக்களுக்கு என்னங்க தேவை? இந்த மாதிரி கடுமையான சட்டமும், பிரச்சனை வராம இருந்தாலும் பிரச்சனையே வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கூட ஒரு ஆட்சியும் தான் தேவை. அது இப்போ நம்ம கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் கொஞ்சம் டைம் வேணும். அவர் சொன்ன மாதிரி வெள்ளை அறிக்கை கொடுக்க போறாரு. கவர்மெண்ட்ல காசு இல்ல, இதை எப்படி ஒன்னொன்னா சாங்ஷன் பண்ணி என்னென்ன பண்ணி வரணும்னு அவர் அதை யோசிச்சு கண்டிப்பா மக்களுக்கு பண்ணுவாரு. இப்போ வந்திருக்க சட்டங்களே பெரிய விஷயம் தான். இதுக்கெல்லாம் மேல ஒரு விஷயம் இருக்கு. இது வரைக்கும் எந்த அரசியல்வாதிகளும் எந்த ஆட்சியில இருந்தவங்களும் பண்ணாததை 750 டாஸ்மார்க்க ஸ்கூலுக்கு பக்கத்துலயும், காலேஜுக்கு பக்கத்துலயும், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயும் இருக்கிறதெல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காரு. அதுக்கும் ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரத்துல அதையும் மூடிடுவாங்க. கோயில்கள், பள்ளிகளில் அருகில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடுவதற்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிடவிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. 200 முதல் 500 டாஸ்மாக் கடைகள் வரை மூடப்படலாம் என தகவல் வெளியாக இருக்கிறது. என்னோட வருத்தம் என்னன்னா, பிளாக்ல விற்கிறதெல்லாம் இப்படி இவர் க்ளோஸ் பண்ண போறாரு, சட்டத்தை ஒழுங்கு பண்ண போறாரு. ஏன்னா பிளாக்ல 24 ஹவர்ஸும் வித்துட்டு தான் இருக்காங்க வாசல்ல நின்று. அதுக்கு என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இந்த வீடியோ எல்லாம் அவருக்கு ரீச் ஆகி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா பிளாக்ல விற்கிறதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாரு நம்ம தளபதி. See you, bye bye from ASP Army யூடியூப் சேனல். இதுக்கப்புறம் பண்ண போறதும் செமையா தான் இருக்கும், பார்க்கலாம்.